சூரிய திசையில பிறந்திருந்தாலும் அதிகமாக வரக்கூடியது ராகு, குரு, சனி. கிட்டத்தட்ட ஒரு 17, 3, 20 வயசுக்கு அப்புறம் ஒரு கல்யாணம் ஆகக்கூடிய ஸ்டேஜ்ல ராகு திசை வரும். கல்யாணமாகி குழந்தை பிறந்து நல்ல ஒரு வேலையில் நாம் இருப்பதற்கு இந்த ராகு திசையில் யாராவது இருப்பார்களேயானால் இந்த 40 நாட்களில் புதிய முயற்சியை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா கூடவே சந்திரன் சூரியன் உட்கார்ந்து காட்டி கொடுக்கறதுக்குன்னே இருக்காங்க. நாம ஏதாவது ஒரு காரியம் செய்யணும்னா அதை காட்டி கொடுக்கறது இருக்கிறதுனால அதிகமாக புதிய முயற்சி இந்த ஒரு 40 நாள் கழிச்சு எடுத்துக்கோங்க புதிய முயற்சியை. இந்த 40 நாட்கள்ல அதனுடைய பேஸ் போட்டு வச்சிருக்கோம். ஒரு அப்ளிகேஷன் போடுறது அல்லது அப்ளிகேஷன் ப்ரிப்பேர் பண்றது, யாரையாவது போய் பார்க்கறது. இவர்களை பார்த்தா உதாரணத்துக்கு ஒரு லாங்ல இருக்கோம் சார், நம்ம மெட்ராஸ்ல இருக்கோம், திருநெல்வேலிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுது. திருநெல்வேலின்னு நம்ம மெட்ராஸுக்கு வரணும் அப்படின்னா இந்த 40 நாள்ல மும்மரமா ட்ரை பண்ணாத யாரையாவது பார்க்கணும்னா வந்து ஒரு